அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த 2025 முதல் அரசு வேலையாக அறிமுகப்படுத்தியிருப்பது இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அரசு தரப்பில் இருந்து. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது முதல் முறையாக ஜனவரி மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ இது டிசம்பர், அதாவது 2024 டிசம்பர்லேயே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜனவரி போயிட்டுருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் இந்த மாதம், க்ளோசிங் டேட் வந்து பிப்ரவரியில் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாகவும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, ஸோ இதில் முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஸோ இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் இந்த வேலை கிடைக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதே மாதிரி எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ண முடியும், ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே சப்மிட் பண்ணணும், இது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா சம்பளம்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இது எல்லாமே ஓகேங்களா, A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் அப்டேட் ஆகும். ஸோ நமது சேனலில் உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெக்வெஸ்ட்டு கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ணுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது எல்லோரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துட்ருப்பீங்க. இந்த 2025க்கான அஃபிஷியல் விஏஓ உதவியாளர் வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்றதை தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் 2024 டிசம்பர்லேயே வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்ளை ஆன்லைன் ஃபார் 2299, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டோட்டல் வேகன்சி 2299 வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்போட ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு இல்லையா? தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன போஸ்டிங்க்கு இதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு தான். ஓகேங்களா? விஏஓ வேலைக்கு தான், வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப் தான், கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு தான். ஏன் 3 விதமாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்தந்த மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கு சூட்டபிள் ஆகும், அதே மாதிரி அவங்களுக்கும் புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், விஏஓனா யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஜாப்போட நேச்சர் இருக்கும், இந்த விஏஓடனா யார் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார் அப்படின்னா ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இவர் தான் பொறுப்பு. சரிங்களா?
விஓன்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமத்தில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஒரு கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு இருப்பிடச் சான்றிதழ் வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அணுக வேண்டியது இந்த விஓ கிட்ட தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசிடம் முறையிட்டு இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணி அவர் வந்து உங்களுக்கு தேவையான ஆவணங்களே வாங்கி அவர் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு தேவையான அனைத்துமே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இல்லை வந்து உங்களுக்கு வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி, இல்லை வந்து விவசாய நிலங்களை வந்து ஏதாச்சும் பயிர் போட்டு அழிஞ்சாலும் சரி, அதுக்கு வந்து நிவாரண நிதிகளை வாங்கி தருவதாக இருக்கட்டும், எல்லா வேலைகளுமே ஓகேங்களா இந்த விஏஓ தான். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வருமான சான்றிதழாக இருக்கட்டும், இருப்பிடச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி இவர்கிட்ட தான் நீங்கள் முதல்ல முறையிட்டு வாங்கிக்கணும். அவர் தான் எல்லா தேவைகளையுமே உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜாப்போட நேச்சர், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? விஏஓட வேலைகள் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் வேக்கன்சி. ஓகேங்களா? அதையும் நம்ம மேலே பார்த்தாச்சு. டோட்டலாக வேக்கன்சி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2299 வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து முழுக்க ஒரு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதே மாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருந்தாவே நீங்கள் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த குவாலிஃபிகேஷனை பார்த்தோம்னா ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இதற்கான வேலைவாய்ப்பு எங்கே வேணும்னாலும் இருக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ரேஷன் கடை வேலையாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த விஏஓ இந்த கிராம உதவி வேலைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஆஃப்லைனில் தான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போய்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி பிடிஓ ஆஃபீஸில் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது அப்டேட்டடாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே எந்த ஒரு சின்ன அரசு வேலையாக வந்தாலும் சரி அது ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திட்டங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆஃப்லைனில் பண்ணும்போது அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து வச்சு மிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ இந்த ரீசன் ஒரு காரணத்துக்காக தான் இனிமேல் எல்லா வேலைகளுக்குமே ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க. ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் எலிஜிபிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுதான். இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குன்றதை வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டலாக வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தெர் ஆர் 2299 வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் அவைலபிள் த ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 2299 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஏஜில் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட் வந்து 21 வயசில் இருந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே 21 வயசில் இருந்து 37 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த வில்லேஜ் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி த பாஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் த இன்டர்வியூஸ். அதாவது கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு இன்டர்வியூ இருக்கும், எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும், என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க, எப்படி எக்ஸாம் இருக்கும், எழுதணும், எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ அது எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்குறது. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். ஸோ இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,000 ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் மேக்ஸிமம் சம்பளம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த ஜனவரி 25 to 30 இந்த டேட்குள்ளே ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், வீடியோவும் போட்டுடுறேன். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.